வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு பட்டிங் சேனல் அண்டு நம்ம ஜென்யூன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெனி ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பெனி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹2 ரேஞ்ச் உள்ள ஒரு பெனி ஸ்டாக். அண்ட் என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸோ இந்த வீடியோவில் GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் எந்த மாதிரியான பிஸ்னஸ் அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா incorporated in 2004 and GTL infrastructure is in business of providing shared passive telecom infrastructure in India. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அக்ராஸ் இந்தியா. ஸோ செக்டார் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் வந்து இப்போது நல்ல ஒரு பூமிங் செக்டாராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் வந்து நல்ல ஒரு பூமிங் செக்டாராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ செக்டார் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2177 crores இருக்குது. ஸோ ஒரு 1.70 or ₹2 ரேஞ்சில் இருக்க ஒரு ஸ்டாக்குக்கு 2177 crores மார்க்கெட் கேப்ன்றது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸ்க்கு வந்து மார்க்கெட் கேப் 1000க்கு கீழே தான் இருக்கும் அட் அன் ஆவரேஜ், இல்லைனா 500 கீழே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2177 crores கிட்டே இருக்குது, விச் இஸ் குட் சைன். அண்ட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹1.70. அண்ட் இந்த ஸ்டாக்கோட 52 week லோ ₹0.70 இருக்குது. அண்ட் 52 week ஹை பார்த்திங்கன்னா ₹2.64 இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 52 week லோக்கும் 52 week ஹைக்கும் மீடியன் லைன் கிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கில் இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2013 566 கிட்டே இருந்திருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1372 கிட்டே இருக்குது. அண்ட் இவங்களோட EPS ருப்பீஸ் ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா -2.98 கிட்டே இருந்திருக்கு மார்ச் 2013. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 -0.53 இருக்குது. மார்ச் 2023 அண்ட் மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போதே -1.43 கிட்ட இருந்து -0.53 கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இவங்களோட ஜேர்னி வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது ஏர்னிங் பர் ஷேர் பொறுத்த வரைக்கும். சிமிலர்லி இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 -1817 crores இருந்திருக்கு. அண்டு இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா -681 crores இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரிபிள் மடங்கு இவங்க பாசிட்டிவை நோக்கி இவங்க ஜேர்னி இருக்குது இன் மார்ச் 2024 கம்பேர்ட் டு மார்ச் 2023 டேட்டா. இந்த ஸ்டாக்கோட CAGR பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல 100% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 years அண்ட் 5 years 16% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாரோவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டாக் மார்ச் 2021 5085 கிட்ட மேக்ஸிமம் இருந்திருக்கு. அண்ட் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 3901 கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் பாசிட்டிவை நோக்கி இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் 3% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. FIIs 1.85%லேருந்து 0.12% கிட்ட கம்மியாகியிருக்காங்க. அண்ட் DIIs வந்து 60% கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போது கரண்ட்டாக மார்ச் 2024 43.25% கிட்ட இருக்குது. அண்ட் DIIஸில் ரொம்ப தெரிஞ்ச DI பார்த்திங்கன்னா LIC வந்து 3% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க 3 வருஷமாக. அண்ட் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் DIIs FIIs விற்றுருக்காங்களோ பப்ளிக் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் மார்ச் 2024 பொறுத்த வரைக்கும் 53.35% இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டடோட வீக்லி சார்ட். அண்ட் இந்த ஸ்டாக்கோட லோ பார்த்தீங்கன்னா 0.70. அண்ட் எப்போ இந்த லோ டச் பண்ணியிருக்குன்னா மார்ச் 2023 அரவுண்ட் செப்டம்பர் 2023 வரைக்கும்.
அரௌண்ட் 7 months கிட்ட 0.70லேருந்து 0.90, ஸோ 20 பைசா அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்கு அரௌண்ட் 7 months-ஆ. அண்ட் அதுக்கப்புறம் செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு, விச் இஸ் 0.70லேருந்து அரவுண்ட் 1.35 கிட்ட அப் மூவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் திருப்பி டிசம்பர் 2023 ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக்கோட 52 week ஹை 2.60 வரைக்கும் போயிருக்கு. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1.70 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட லோ 0.70 ஒரு நல்ல சப்போர்ட் பார்க்க முடியும் நம்மளால். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1.20. ஸோ இந்த 1.20 டிசம்பர் 2023 இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1.70. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1.70 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு ஏன் 1.70 ருபீஸ் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்சுன்னு சொல்கிறேன்னா, மே 2021 மே 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.70 ரேஞ்ச் வந்து ஒரு க்ரூஷியலான ரேஞ்சாக இருந்திருக்கு. ஏன்னா மே 2021 அப்பர் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக் 1.70 ரேஞ்சில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்டு மார்ச் 2022 அப்போ பார்த்தீங்கன்னா லோவரில் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.70 ரேஞ்ச் திருப்பி பார்த்தீங்கன்னா மே 2018 ஒரு ஃப்ளிக்கர் அடித்து திருப்பி லோவர் சைட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்டு ஜூன் 2016 பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பி இருக்குது. அண்ட் சிமிலர்லி மார்ச் 2015 பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அண்டு ஜூலை 2013 பார்த்தீங்கன்னா 1.70 ரேஞ்சில் ட்ரேட் ஆகி திருப்பி அப்பர் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 1.70 ரேஞ்ச் வந்து ஒரு க்ரூஷியலான ரேஞ்ச். ஸோ 1.70 ரேஞ்சை அப்பர் சைடில் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 2.60லேருந்து 2.45 இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும். அண்டு இந்த 2.45 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 3.95 கிட்ட போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்டு 3.95 இந்த ஸ்டாக் நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 10 rupees வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபஸ்ட்டு டார்கெட் 2.45 பார்த்தீங்கன்னா 44% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அண்ட் இந்த ஸ்டாக்கோட செகண்ட் டார்கெட் விச் இஸ் 3.95 to 4 பார்த்தீங்கன்னா 135% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அண்ட் இந்த ஸ்டாக்கோட தேர்ட் டார்கெட் விச் இஸ் 10 rupees பார்த்தீங்கன்னா 488% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. சிமிலர்லி 1.70 ரேஞ்சை மேலே பிரேக் அவுட் பண்ணாமல் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகி கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து 1.40 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏர்ன் கிரெடிட் சேனலோட இன்சைட்ஸ் என்னவாக இருக்குன்னா 1.40 கேன் பி யுவர் ஸ்டாப் லாஸ், 1.35 1.40 கிட்ட. அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 17% கிட்ட நெகட்டிவ். ஸோ 1.70 இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1.40 ஆர் 1.35 வந்து 17 to 19% கிட்ட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 19% அண்டு ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44%. அண்ட் ஏர்ன் கிரெடிபிலி சேனல் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி கிடையாது. அண்டு இந்த வீடியோ எந்த விதமான ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ இந்த ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை வந்து கண்டுபிடிக்க நாங்கள் நிறைய ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணுறோம் பெனி ஸ்டாக்ஸில். அண்ட் அனலைஸ் பண்ண பெனி ஸ்டாக்ஸ்லேயே டீசெண்டான ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 40% இல்லைனா வந்து ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு பொட்டென்ஷியலான ஸ்டாக் தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டு உங்கள் டைமை சேவ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்ட அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பெனி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லா காசுமே வந்து 0 ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்கியான பெனி ஸ்டாக்ஸில் ஒரு 2,000 to 5,000 ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கரெக்டான நேரத்தில் எக்ஸிட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்
சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அரௌண்ட் 90% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகும். நன்றிகள்.